பார்வோன் ஸ்வாலோ என்கின்ற ஒரு பறவை கலிபோர்னியாவிலிருந்து அர்ஜென்டினாவுக்கு பறந்து வருது. 8300 கிலோமீட்டர் பறந்து வருது. பறந்து வந்து அர்ஜென்டினால ஹால்ட், குஞ்சு பொரிக்குது, முட்டை போட்டு குஞ்சு பொரிக்குது. குஞ்சுகளோட பிப்ரவரி மாசத்துல, மார்ச் மாசம் எண்டுல அத்தனை பேரும் பறந்து மறுபடியும் கலிபோர்னியாவுக்கு போறாங்க. 8300 16600 கிலோமீட்டர் பறக்குது. அது போற வழி வந்து காட்டு வழி கிடையாது, கடல் வழி. அது எப்படி பறந்துகிட்டே இருக்கு? அதுக்கு தோல் வலிக்காதா? அதுக்கு பசிக்காதா? நான் கூகுள் பண்ணுங்க, என்னதான் பண்ணுது இது, என்ன மிராக்கல் இது. அது என்ன பண்ணுமா, பறக்கணும்னு முடிவு பண்ண உடனே ஒரு சின்ன குச்சி இருக்குல்ல குழந்தைகளை, குச்சி, அந்த குச்சியை உடைச்சி எல்லா பறவைகளும் கையில் எடுத்துக்குமா, வாயில வச்சுட்டு தான் பறக்குமா. அது முன்னால போதுல தாய் பறவை, அது மீன் வாட பார்த்த உடனே ஒரு சிக்னல் கொடுக்குமா. எல்லாம் என்ன பண்ணுமா, தாழ பறந்து அந்த குச்சியை போட்டுருமா கீழே. குச்சி மிதக்கல, குச்சியில உட்காந்துக்குமா. மீன் வாடைக்கு மீன் வருவாங்க, அந்த துள்ளி வர மீனை மட்டும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் பறந்து குச்சியை எடுத்துக்கிட்டு பறந்து போமா. நான் யோசிச்சு பார்த்தேன், 8300 கிலோமீட்டரை ஒரு சின்ன குச்சியை நம்பிட்டு ஒரு பறவை கடக்குதுன்னா, மனிதர்களாகிய பிறந்த நாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சிறிய திறமையோ சிறிய நம்பிக்கையோ வைத்துக் கொண்டு முன்னேறிவிட முடியாதா? Download ShareChat.